இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நாங்கள் பெரிய அளவில் வருமானம் உழைச்சி கொள்ளணும் சிறிய முதலீட்டோட நினைக்கிறார்களுக்கு தான். இது ஒன்றுமில்லை, ஒரு பெரிய கம்பெனிகள் இப்போ இருக்கிற நாங்கள் நார்மலாக எல்லா நாடுகள்லேயும் இருக்கிற மாதிரி ஊபர், ஸ்ரீலங்காவில் பிக்மியும் இருக்குது. உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன். இப்போ அதில் உள்ள அத்தனை வசதிகளையுமே இதில் நாங்கள் ஈஸியாக செய்து கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்க்க போகிறது நீண்ட நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்குரிய ஃபுல் வீடியோ காக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இது எப்படி இயங்குதுன்னு பாருங்கோ, ஒரு நாலேஜ் வரும். அதை மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுசாக நாங்கள் ஒரு தொழிலாக செய்ய போகிறோம்னு நினைக்கிறார்களுக்கும் இது உங்களுக்கு அழகாக செய்யலாம். இதை பாருங்கோ, என்னென்ன விஷயம் இருக்குமென்றதை முதல்ல காட்டுறேன். இதில் முதல் விஷயம் என்ன இருக்குமென்று சொன்னால், நீங்கள் நார்மலாக ஒரு டாக்ஸி கம்பெனி மொபைல் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்கள், கீழே பார்த்து இப்படி தட்டினோம்னால் உதாரணத்துக்கு காட்டுறோம். பாருங்கள், இதில் ஆப் தான் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த ஆப் உங்களுக்கு ஐஃபோன் ஆப்பாக இருக்கும், இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கூகுள் ப்ளேயில் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு டெமோ தான் உங்களுக்கு காட்டுறோம். இது டெமோவை நாங்கள் ரியலான இதாகவே பிஸ்னஸுக்கு லைஃபாக விடலாம். இது எங்களுக்காக செய்கிறது. யாராவது கேட்டால் இதே நாங்கள் உங்களுக்கு பேரை மாற்றி இல்லாட்டி இதே மாதிரி ஒன்று உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்னென்ன தேவைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் அப்படியே செய்து தரலாம். கேட்குறது செய்யலாம். இதில் பாருங்க, 3 விஷயம் கட்டாயம் தேவை. 3 டைப் கட்டாயம் இருக்கணும். ஒன்று கஸ்டமருக்குரியது ஒன்று இருக்கும், டிரைவருக்கு ஒன்று இருக்கும், அது மட்டுமே அட்மினுக்கு இருக்கும். அவர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா மொபைல் ஃபோனையும் யூஸ் பண்ணலாம். பெரிய அளவில் கம்பெனியாக யூஸ் பண்ணுறாக்களுக்கு நாங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஆள் ஆக்சஸில் எப்பயுமே 20% இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மெசேஜ் போடுவோம். ஏஐ டெக்னாலஜியை பாவித்து அதில் நாங்கள் செட் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கான சில பதில்களையும் அதை கொடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதில் நாங்கள் மொபைல் ஃபோன்லேயே பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக விளங்கக்கூடிய மாதிரி காட்டுறோம். கம்ப்யூட்டரில் காட்ட முடியாது, இதில் காட்டுறோம், ஈஸியாக காட்டுறோம். இப்போ அட்மின் பார்ப்போம். அட்மின் என்னென்னு சொன்னால், அவற்றை இதில் என்னென்ன விஷயம் அவருக்கு இருக்கும், என்னென்ன விஷயம் பார்க்கலாம்னு பார். அப்போ இன்றைக்கு அவர் பார்க்குறாருன்னு சொன்னால் இன்றைக்கு அவருடைய பார்க்கலாம். இப்போ என்ன இது டோட்டல் புக்கிங் எவ்வளோ இருக்குது, ஆக்டிவாக ரைடில் எத்தனை பேர் ரைட் பண்ணி கொண்டிருக்கணும், இல்லை பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்குறோன்னா பார்க்கலாம். இதில் என்னென்ன விஷயங்கள் வருமானம் நார்மலாக வருதுன்னு பாருங்கள். இது நார்மலாக இவ்வளோ விஷயங்களும் ஒரு இதில் அட்மினில் முன்னுக்கு இருக்குது பாருங்கள். இதில் லைஃப்பில் எத்தனை பேர் இருக்கணும், எங்கெங்கே நிற்கணும், இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி புக் பண்ணினது இதெல்லாம் இதிலே இருக்குது பாருங்கள். கீழே வரும் இந்த விஷயம் எல்லாம் முழு டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்படி தான் நார்மலாக எல்லா கம்பெனிகளுக்கும் இருக்கும். பெரிய கம்பெனிகள் நடத்துகிறார்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் அட்மின் இதாக படித்தா லைஃபாக இது பாருங்கள். இது நானும் ஓவியூவாக பார்த்து காட்டியிருக்கேன். இதில் லைஃபாக பார்த்தீங்க ரைடு யார் இருக்கணும்னா இதுலேயும் பேர் எத்தனை பேர் ஆக்டிவ் இருக்கணும், 4 ஆக்டிவ் வெஹிக்கிள்னு காட்டுது. இதை மேலே நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் உங்களோட அட்மினில் ஃபுல்லாக முழு இதுவும் தெரியும். அவர் ஒன் பண்ணி இருந்தான்னு சொன்னால் அவங்களோட கனெக்ட் பண்ணியிருப்பார். கனெக்ட் பண்ணியிருக்கிறவருக்கு எல்லாமே வேலை செய்யும். அடுத்த விஷயம் பார்த்திங்க, புக்கிங். இப்போ யார் புக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண புக்கிங்கள் எல்லாமே இதில் பார்க்கலாம். முதல்ல நாங்கள் அதை பார்த்தனாங்க. அடுத்த டிரைவர்கிட்ட டீட்டெயில்ஸ், யார் ஆன்லைன் நிற்கணும், ஆஃப்லைன் நிற்கணும்ன்ற முழு விவரம் பார்க்கலாம். இதை வேறு ஆஃப்லைன் நிற்கணும், ஆன்லைனில் இவர் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர் டாக்குமெண்ட் தந்துட்டார், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா அப்ரூவா இல்லை அவரோட ப்ரொஃபைலை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக ப்ரொஃபைலில் பாருங்கள் என்னென்ன காட்டுது, என்னென்ன வேலிட்னு காட்டுது. அப்போ நாங்கள் இதில் போய் உதாரணத்துக்கு பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அவருடைய டாக்ஸி ஓடக்கூடிய லைசன்ஸ் வச்சுக்கிறார், வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், எம்ஓடி, வெஹிக்கிள் லைசன்ஸ், பேக்ரவுண்ட் செக்அப். அப்போ அந்த வாகனத்தை பற்றியான செக்அப் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நாங்கள் அப்ரூவ் பண்ணினோம்னா பெண்டிங்கில் இருக்கிறத அப்ரூவ். அவருக்கு இப்போ அவர் ஆஃப்லைனில் நிற்கிறார், அது பிரச்சனை இல்லை. அவர் அதுக்கு பிறகு ஆன்லைனில் வந்தார்னா ஆன்லைன்னு காட்டும். ரிஜெக்ட் அதுவும் போச்சு. அப்போ அவர் மேலதிகமான டீட்டெயில்ஸ் தந்து கொடுத்தா இதன்றோம். இப்போ ஆன்லைனில் நிற்கிறார். இப்போ அது மட்டும் இல்லை, அடுத்த பார்ப்போம் கஸ்டமர் யார் கஸ்டமரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோ வெயிட்ட டீட்டெயில்ஸும் வரும். அவையில் இப்போ எத்தனை ட்ரிப் போய் இப்போ 48 ட்ரிப் போயிருக்கிறார், இப்போ போனவர் அவர்கிட்ட டீட்டெயில், அவர்கிட்ட ப்ரொஃபைல், அவர் நார்மலாக அவரோட லுக்கிங் பண்ணி கொடுத்தா நான் செய்வார். அப்போ அவர்கிட்ட முழு டீட்டெயில்ஸும் இதுக்கு இருக்கும். அப்போ இதுவும் உங்களுக்கு மிக எல்லா உங்களோட கஸ்டமரோட டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், உள்ளே இருக்கும். நீங்கள் மேலதிகமாக இதில் இருக்குது அவ்வளோ விஷயம் இருக்கும். மற்றது டிரைவர் அப்ரூவல். இது டிரைவர் அப்ரூவலை பார்த்து நீங்கள் அதில் முதல் பார்த்தது மாதிரி அப்ரூவல் இருக்கும். நீங்கள் அப்ரூவலை பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே செக் பண்ணுறதுக்கும் ஒரு சிஸ்டம் ஒன்று நாங்கள் இதில் இருக்கும்.
அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் செக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஓனர் என்ன சொன்னால் ஓனர் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணி விட்டீங்கன்றால் இதாக இருக்கும், சரியாக இருந்துடும். மற்றது நீங்களே வெஹிக்கிள் வச்சுருப்பீங்க. சில பேர் வெஹிக்கிள் வச்சு கொண்டே அதை வந்து ஆக்களை வச்சு வெஹிக்கிள் டாக்ஸி கம்பெனி நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அது வந்து இதில் இருக்கும். நீங்கள் அவர் ஆட் பண்ணி செய்யலாம். இதில் உங்களை வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் பதிஞ்சு வச்சுருப்பீங்க. பேமெண்ட் வந்து இதில் வாரது காசு இப்போ வந்திருக்கு பாருங்கள். கலெக்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுங்க, டிரைவர் பே அவுட் எவ்வளோ போயிருக்கு, உங்களோட கமிஷன் எவ்வளோ வந்திருக்குது. உங்களுக்கு அண்டு உடனே லைஃபாகவே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எவ்ரி 2 செகண்டுக்கு உங்களை இதை சுற்றி குச்சி லைஃபாக காட்டி கொண்டிருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்க உங்களோட ப்ரொமோஷன்கள், நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்க போகிறீங்கள், அந்த ப்ரொமோஷனுங்களை 5% கொடுக்க போகிறீங்களா, என்ன கொடுக்க போகிறீங்கள், ஆட்களுக்கு எப்படி செய்ய போகிறீங்களான்னு சொல்லி அதில் எல்லாம் பார்க்கலாம். இதில் கொடுக்கலாம். நீங்கள் வளமையான கஸ்டமர் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அடுத்த விஷயம் பாருங்கள், செட்டிங். இது வந்து இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஒரு சில பேர் இந்த மைலேஜுகளுக்கு ஒரு சில பேர் வந்து பாருங்கள், இப்போ மைலுக்கு வந்து 1.85, சில பேர் 10 பவுண்ட், சில பேர் 1.50, அப்படி ப்ரைஸ்கள்லாம் கூடி குறையும். நீங்கள் கூட்டி குறைக்கலாம். இதில் கூட்டி குறைச்சி இதான் செய்கிறதெல்லாம் சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து நார்மலாகவே இருக்கும். வெயிட்டிங் சார்ஜெல்லாம் போட்டுங்க பாருங்கள். வெயிட்டிங் சார்ஜ் இந்த கமிஷன் பெர்சன்டேஜ்னால் அவருக்கு தெரியும். 18% சார்ஜ் பண்ணால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு டிரைவர் வந்து இவற்றை இதை கம்பெனியில் இருக்கிறவர் வந்து நார்மலாக 200 ஒன்றார் என்றால் அவருக்கு 36 பவுண்ட் போகும் ஒரு நாளைக்கு. யோசிச்சு பாருங்கள் எத்தனை டிரைவர் ஓடுவாங்க. நான் இன்றைக்கு ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன், அவ்வளோ நிறைய பேர் நிறைய வாகனங்கள் ஓடுது. அந்த கம்பெனிக்கு அவர் கேட்டதுக்காக செய்து கொடுக்குறதுக்கு இருக்கிறோம். இப்போ அடுத்த விஷயம் பாருங்கள், இந்த ரிப்போர்ட் கிடைக்குது. ரிப்போர்ட் இதுகளெல்லாம் மந்த்லி ரிப்போர்ட், வீக்லி ரிப்போர்ட் இதுகளெல்லாம் ஒரு அட்மின் பேஜில் வரது தான். இது நார்மலாக தெரிஞ்ச விஷயம். சரி, இவ்வளோத்தையும் விடுவோம். அட்மின் முடிஞ்சது, நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, அட்மினுக்கு மேலதிகமாக உங்களுக்கு என்ன விஷயம் தேவையில்லைன்னு சொன்னால் அதுகளையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இவ்வளோ விஷயத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் அடுத்த விஷயம் பார்ப்போம், டிரைவரை பார்ப்போம். இப்போ டிரைவர்கிட்ட விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கிட்ட டிரைவர் இது வந்து ஒரு டிரைவர். நீங்கள் ஒரு டிரைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த டிரைவரை அந்த ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஓப்பன் பண்ணி போட்டு நாங்கள் ஒன் பண்ணி காட்டுறோன்னு பாருங்கள், எப்படின்னு காட்டுறதுன்னு பாருங்கள். இவருக்கு வந்து இதை வந்து காட்டி கொண்டு நிற்குது. 20 செகண்டில் தொடங்கி அவர் 20 செகண்டுக்குள்ளே அதை அப்ரூவ் பண்ணாடி அடுத்த அளவுக்கு போயிடும், இல்லை கேன்சல் ஆகிடும். இதை அவர் ரிஜெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம். இதை அக்செப்ட் பண்ணாருன்னா அவருக்கு டிரைவருக்கு காட்டும். இப்போ இதுலேயே சின்ன விஷயங்கள் தெரியுது பாருங்கள். நார்மலாக பேசஞ்சர் வந்து 8 மைலில் இருக்கிறார். அங்கால வந்து மிச்ச விஷயம் 20 மினிட்ஸ் போனதால் போயிட்டுது, திருப்பி போயிட்டுது. பாருங்கள் 4 இது வருது, எவ்வளோ காசு, அவர் டோட்டல் கமிஷன் எவ்வளோ போகும், 80% கமிஷன் போகுதுன்றலாம் காட்டுது. அவள் பாருங்கள், நார்மலாக எங்கள் கம்பெனி 15% மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்களா. ஒரு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ காசு ஏர்ன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கம்பெனிகள் இப்போ இது வாங்க பெரிய மில்லியன் கணக்கில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வழி, மிகப்பெரிய வழி உண்டு. அப்போ அடுத்த விஷயம் பாருங்கள், கீழே பாருங்கள். அது இப்போ இதில் கீழே அது பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஹோம் இது இருக்குது, ட்ரிப் எங்கெங்கே ட்ரிப் போனதை விட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடக்குது, எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அவரோட டாக்குமெண்ட் எல்லாம் இதில் பார்க்கலாம். எல்லாட்டையும் எக்ஸ்பயர்ட் போகுது பாருங்கள், இது எக்ஸ்பயரிங் ஆக போகுது. அடுத்த விஷயம் இதில் என்னென்ன டாக்குமெண்ட் மோட்டிவ் இவ்வளோ டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்டுகள். மேலதிகமாக நீங்கள் சில தேவையில்லைண்டா நீங்கள் எடுத்து விடலாம், ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி விடலாம். இவ்வளோ டாக்குமெண்ட் அவருக்கு கட்டாயம் இருக்க வேணும். இது நார்மலாக இருக்கிறது தான். இதில் நாங்கள் அடுத்தது அவர்கிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸ் அவர் தண்டி கொடுக்கலாம். அவ்வளோதான் இருக்குது, நார்மலாக வரும் ஒரு டிரைவருக்கு. அப்போ இந்த விஷயம் இல்லை, 3 விஷயமும் கனெக்ட் பண்ணி வேலை செய்ய ஒன்று இருக்கும். 3 ஆப்பும் வேலை செய்யும். ஒன்று கஸ்டமர்கிட்ட, டிரைவர்கிட்ட, அட்மின்கிட்ட டேஷ்போர்ட்டோட அதுவும் வேலை செய்யும். அப்போ அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன பார்ப்போம்னா கஸ்டமரை பார்ப்போம். நார்மலாக ஒரு டாக்ஸி கம்பெனி நடத்த போகிறீங்கன்றா தான் உங்களுக்கு முழு விஷயத்தையும் காட்டுறதுக்காக தான் இதை காட்டுறேன். இப்போ கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு அது சின்ன விளங்கணுமன்றதுக்காக, எல்லாத்தையும் நீங்கள் டாக்ஸி இதுன்றீங்கன்றாலும் இப்படி தான் வேலை செய்யறது உங்களுக்கு நார்மலாக தெரியணுமன்றதுக்காக. இது உங்களுக்கு வரக்காக தெரிஞ்சாலும் நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க, மிகப்பெரிய வாய்ப்பு. இதை முந்தைய அப்படி இல்லை, பெரிய ஒரு சில கம்பெனிகள் பெரிய ஆக்களை வச்சு பெரிய ஒரு ரூமை வச்சு செய்வாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச காலத்திலே செய்திடலாம். நான் சும்மா நார்மலாக நான் எங்களோட சிங்களம் தமிழ் போட்டிருக்கிறேன். தமிழில் இருக்கிற ஆக்களுக்காக சொல்லுங்க, சும்மா எங்கடையாக பார்ப்பினோம், இல்லாட்டி வேறு நாட்டில் எங்கடையாக இருக்கிறதால யாருக்காவது ஐடியான்னு சொல்லுங்கால செய்ய போகிறோம், இல்லாட்டி வேறு நாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களை செய்து தரலாம். பேமெண்ட் சிஸ்டங்கள் எல்லாம் செய்து தரலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை பாருங்கள், டிஸ்டன்ஸ் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போகிறார், ஹோமா ஒர்க் பிளேஸாக இது அவற்றை அட்ரஸ்கள் எல்லாம் ட்ரைஸ் பண்ணலாம். இதில் எத்தனை பேசஞ்சர் போப்பினும் உங்களோட ப்ரோமோ கோட் இருந்தால் போடலாம். என்ன மாதிரி வெஹிக்கிள் வேணுமன்றதையும் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம் ஹோம் பேஜில்.
இது புக்கிங்கண்டா ஏற்கனவே புக் பண்ணியிருக்கீங்க அப்படியே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற புக்கிங் எல்லாம் இதில் வரும். வாலெட்டுன்னு சொன்னால் இதில் வாலெட் இருக்கு பாருங்கள். நீங்கள் காசு அதில் போட்டு வச்சிங்கண்டா கூட நீங்கள் அதிலேருந்து பே பண்ணிக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட சொல்ல கார்டு இல்லாட்டி கூட அதில் இருக்கிற கார்டில் நீங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். மெட் ஃபண்டு காசை இதில் போட்டுக்கொள்ளலாம். இதில் பேமெண்ட்டும் நேர்லையும் கார்ட்லேயும் நீங்கள் பே பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள் இதில் பே பண்ண கார்டு டீச்சர்லையும் காட்டும். இது சப்போர்ட்டுக்கு நார்மலாக வருது. மற்ற ப்ரொஃபைல் இருக்கும். அவ்வளோ விஷயந்தான். அப்போ பேக் டு நார்மல் பின்ன வருவோம். இது உங்களுக்கு யாருக்காவது யோசனமாக இருந்ததுன்னு சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.